டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்ல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் சம்பந்தமா என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை நம்ம இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சிம்பிளிஃபை 1 hectare is 150 மீட்டர் ஸ்கொயர். இதில் ஹெக்டார் பெருசா மீட்டர் ஸ்கொயர் பெருசானா ஹெக்டார் பெருசு. ஸோ பெருசானதை வந்து நம்ம சின்னதில் கன்வெர்ட் பண்ணாதான் நம்ம ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். இதை வந்து ஹெக்டார் கன்வெர்ட் பண்ணுறது பதிலாக இதை வந்து நம்ம மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ தமிழில் சுருக்குக 1 hectare is to 150 மீட்டர் ஸ்கொயர். ஸோ எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா 1 hectare அப்படின்றது வந்து 10,000 மீட்டர் ஸ்கொயர் ஈஸ்ட் 150 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 0 0 கேன்சல் பண்ணுறோம். இது எல்லாமே 5ஆல் காமனாக வந்து டிவைட் ஆகும். ஸோ 5ஆல் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 200 with 3. ஸோ 200 is to 3 ஆன்சர். Convert 1.45 bar into P by Q form. அதாவது என்னன்னா கொடுத்துருக்க நம்பரை P by Q form அதாவது ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா எதுக்காக வந்து 45 மேலே பார் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது எப்படி வருதுன்னா 45 அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு. அது வந்து முடியல. ஸோ முடியல, ஓகேவா? முடியாத ஒரு நம்பருக்கு தான் மேலே வந்து பார் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ 1 மேலே ஏன் பார் போடணும்னா அது ரிப்பீட் அதாவது அது முடிஞ்சிருச்சு, அது ரிப்பீட் ஆகலை. 45 மேலே ஏன் பார் போட்டிருக்கோம், அந்த நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்போ இது ரிப்பீட் ஆகிற நம்பரை நம்ம எப்படி P by Q ஃபார்ம் அதாவது ஃப்ராக்ஷனுக்கு வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து ஷார்ட்கட் மெத்தடில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து இந்த 1 பாயிண்ட் கொடுத்துட்டோம்ல, ஸோ 1 தனியாக எடுத்துட்டு ப்ளஸ் போட்டுக்கலாம். இந்த அதுக்கப்புறம் பார் போட்டு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 45 கொடுத்துருக்காங்களா? ஸோ 45 அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ இங்கே எனக்கு வந்து 4 and 5 ரெண்டு நம்பர் வந்து ரிப்பீட் ஆகுறதுனால நான் டபுள் லைன் போடுறேன். ஸோ எத்தனை நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அத்தனை நம்பர் டினாமினேட்டர்ல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டபுள் லைன் வந்து போடணும். ரிப்பீட் ஆகாத இப்போ 245 இருக்கு அப்படின்னா இந்த பார் போட்டிருக்காங்கன்னா இந்த ரெண்டு நம்பரும் ரிப்பீட் ஆகுது, இந்த நம்பர் ரிப்பீட் ஆகலான்னு அர்த்தம். அப்போ ரிப்பீட் ஆகாத நம்பருக்கு வந்து நம்ம 0 போடணும். ரிப்பீட் ஆகிறதுக்கு டினாமினேட்டர்ல 9 போடணும். ஒரு நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா 19, ரெண்டு நம்பர் வந்து ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா டபுள் லைன் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எனக்கு வந்து இங்க 45 மட்டும் தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ ரெண்டு நம்பர் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு தான் டபுள் லைன் போடுறேன். ஸோ இப்போ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா 45 டபுள் லைனும் வந்து நமக்கு 3ஆல வந்து கேன்சல் ஆகும். ஸோ 3ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 5 33. So 1 plus 15 divided by 33. So இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 33 plus 15 divided by 33. ஆட் பண்ணோம் அப்படின்னா 45 divided by 33. இது காமனாக வந்து 3ஆல நமக்கு வந்து கேன்சல் ஆகும். 3ஆல கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 6 divided by 11. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா 16 divided by 11. ஸோ இதுதான் வந்து P by Q ஃபார்ம். P by Q ஃபார்ம் அப்படின்றது நம்ம ஃப்ராக்ஷனாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் ஃப்ராக்ஷனா வந்து மாற்றணும். எப்படி மாற்றணும் அப்படின்னா இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி இதை ஆட் பண்ணணும். ஸோ அப்படி இது ஃபர்ஸ்ட் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணா 70, இது கூட இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 73 டிவைடட் பை 10. ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதா நான் மைனஸ் போட்டுக்கிறேன். போர்ட் மாஸ் ரூல் படி தான் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்ல இருக்குதா. ஸோ நான் எதுவுமே சேஞ்ச் ஆகும் அப்படின்றது சேஞ்ச் ஆகாது அப்படின்னா நான் இப்படி இது பண்ணிக்கிறேன். ஸோ 21 into 10 210 plus 7 217 divided by 21. ஸோ நமக்கு வந்து என்னன்னா டினாமினேட்டர் சேமா இருந்தாலும் நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து பண்ண போறோம். ஸோ அப்போ இதை வந்து 73 into 21 மைனஸ் 10 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 2170 டிவைட் பை 210. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 73 into 21. ஸோ 2170ல இருந்து 1533 சப்ராக்ஷன் வந்து பண்ணோம் அப்படின்னா 6. ஸோ இது நமக்கு வந்து 2170 பெரிய வேல்யூ அப்படின்றதுனால இங்கே மைனஸ் வருது. ஸோ என்ன ஆன்சர் வரும், மைனஸ் 3637 டிவைடட் பை 210. ஸோ இப்போ இந்த இதில் டினாமினேட்டர் 210 எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து 210 வந்திருக்கு. ஸோ எந்த இடத்துல மைனஸ் வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இந்த ரெண்டுத்துல ஏ ஆப்ஷன்லேயும் டி ஆப்ஷன்லேயும் மட்டும் தான் மைனஸ் வந்திருக்கு. ஸோ அப்போ பி டி சி வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். இருக்குது இது ரெண்டு தான். இந்த ரெண்டுத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இது நமக்கு நியூமரேட்டர்ல வந்து 637 வரணும். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 630 வருதா. 630 plus 7 637. ஸோ இங்க மைனஸ் இருக்கு டிவைடட் பை 210. ஸோ அப்போ இதுதான் நமக்கு ஆன்சர்.
இதையுமே நம்ம போர்ட் பாஸ் ரூலில் தான் சால்வ் பண்ணுவோம். ஸோ எப்படி சால்வ் பண்ண பார்ப்போம். இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. ஸோ அந்த இடத்துல நான் எனக்கு தெரியாதனால நான் அதை எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ எக்ஸ் 968 டிவிஷன் அப்படின்றதுனால நான் இதை ஃபுல்லாகவே டிவைடில் எழுதிக்கிறேன். இன்ட்டு 4 ஈக்குவல் டு 512. ஸோ 4 512 கேன்சல் ஆகுமா? ஸோ நான் கேன்சல் பண்ணுறேன். 1 2 32 128. ஸோ x minus 968 equal to 128 into 79. 128 79 multiply பண்ணா என்ன வரும்னு பார்ப்போம். 128 into 79. So x minus 968 ஆன்சர் வந்து என்ன, இதுக்கு மல்டிப்ளிகேஷனுக்கு 10 1 1 2 இந்த சைட் வச்சுன்னா ஆட் ஆகுமா? ஸோ அப்போ ஆட் ஆகிறப்போ 968 0 8 10 1 1. ஸோ ஆன்சர் வந்து என்ன, 11080. சரி, நமக்கு இந்த கொஸ்டின் மார்க்கில் போட்ட ஆன்சர் வந்து என்ன வரும், இது வருமா? ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். சரி, இப்படி கொடுத்துருக்காங்களே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு இது பண்ண தேவையில்ல. நம்ம எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலாக எப்படி போர்ட் மாஸ்கில் சால்வ் பண்ணுவோம், போர்ட் மாஸ்க் நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம், ப்ராக்கெட் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா டிவிஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் அடிக்ஷன், அதுக்கப்புறம் சப்ட்ராக்ஷன். இந்த மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம். அதே மெத்தட் நம்ம சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதை நாமளும் நம்ம எப்படி எழுதுவோம், 1 divided by 5 divide 1 divided by x equal to 1 divided by x divided by 1 divided by 1.25. ஸோ இதை இது பண்ணோம் அப்படின்னா 1 divided by 5 into x 1 divided by x into 1.25. ஸோ இந்த எக்ஸ் இந்த சைடு கொண்டு வாங்க, இந்த 5 அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 1 1.25. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 625 6.25 எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6.25. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன வரும், 2.5. இப்போ நமக்கு வந்து ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்களா, இந்த ஃப்ராக்ஷனை வந்து சால்வ் பண்றப்போ எது நமக்கு 2.5 கொடுக்குது அப்படின்னு பார்க்கணும். இருக்கிறதுல இது வந்து நமக்கு வந்து 2.5 கொடுக்கும். இல்லை நம்ம இன்னொரு ஆப்ஷன் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இதை சால்வ் பண்ணால் வந்து நமக்கு 2.5 வராது. ஏன்னா டினாமினேட்டர் பெருசாக இருக்கா, 0.4 வரும். ஸோ இதை சால்வ் பண்ணாலுமே நமக்கு 0.2 வரும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் 2.5 ஆன்சர் வந்து இது ஆப்ஷன் பி 5 divided by 2. ஃபைண்ட் த வேல்யூ. கியூப் ரூட்ல கொடுத்தது இந்த மாதிரி, அதாவது ரூட்டுக்குள்ள ரூட் அப்படின்னு கொடுத்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கியூப்ல அவங்க ஸ்கொயர் ரூட் கேட்குறாங்களா கியூப் ரூட் கேட்குறாங்களா அப்படின்னு பார்க்குறோம். சரி, இந்த கொடுத்துருக்கிறது நமக்கு கியூப் தான். ஸோ அதை வச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நம்பர் பக்கத்துல அடிஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா இல்லை சப்ராக்ஷன் சிம்பிள் கொடுத்துருக்காங்களா பார்க்கணும். அடிஷன் சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா இப்போ 120 இதோட நெக்ஸ்ட் கியூப் என்ன, அதோட வேல்யூ தான் நம்ம எடுத்து எழுதணும். இப்போ 120 நெக்ஸ்ட், அதாவது கியூப் ரூட் வந்து என்ன, 125. இதுதான் கியூப் ரூட். இது எதோட கியூப், 5 கியூபோட வேல்யூ இது. ஸோ அப்போ இந்த 5 கியூப் வேல்யூ தான் நம்ம எழுதுறோம். ஸோ 5 கியூப் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா, இப்போ இங்க பிளஸ் வரணும் மைனஸ் ஒன் எடுக்கணும்னா இந்த நம்பருக்கு முன்னால நான் இதுக்கு மைனஸ் இருக்கிறதுனால நான் மைனஸ் வந்து போடுறேன். ஓகேங்களா? இதுவே எனக்கு இப்படி கொடுத்துருக்காங்கன்னா 1 to 10 இங்க பிளஸ் பிளஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கியூப் ரூட் தான் நான் எடுக்க போறேன். இங்க கியூப் கொடுத்துருக்கறனால 125 அப்படின்றது 5 கியூபோட வேல்யூ 125. ஸோ 5 கியூப் வந்து 125 அப்படின்றதுனால 5 ஆன்சர் வரும். ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால இதுக்கு வந்து வெறும் 5 வரும். இங்கே இந்த நம்ம கொஸ்டினில் மைனஸ் கொடுத்துருக்கனால நான் -5 அப்படின்றது போடுறேன். சார் நாம பார்த்தோம்ல அதே கொஸ்டின் மாதிரி இந்த கொஸ்டினும் இதில் எப்படி கொடுத்துருக்காங்க பார்க்க. நான் சொன்ன இது வந்து ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க 2. சரி, ஃபர்ஸ்ட் நம்பருக்கு அப்போ நம்ம கொடுத்துருக்காங்க சிம்பிள் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்கனால நம்ம நெக்ஸ்ட் தான் வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் இது பண்ணால் 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு 400. ஸோ இந்த வேல்யூ என்ன 400க்கு நியராக இருக்கா, அப்போ இந்த ஸ்கொயர் இதை வேல்யூ தான் எழுதணும். இங்கே ப்ளஸ் வரதால் எனக்கு ப்ளஸ். ஸோ ஆன்சர் வந்து என்ன 20. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 7 divided by 5 of 58 plus 3 divided by 8 of
139.2. ஸோ இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்னன்னா நம்ம வந்து கொஸ்டினை வந்து கொடுத்துருக்கிறத சிம்பிளிஃபை வேர்ஷன் தான் நம்ம எழுதிக்கணும். 7 divided by 5 இன்ட்டு ஆஃப் அப்படின்னா நம்ம மல்டிப்ளிகேஷன் இன்ட்டு 50 ப்ளஸ் 3 divided by 8 இன்ட்டு 139.2. இது கேன்சல் பண்ணிக்கணும். கேன்சல் பண்ணால் என்ன வரும் நமக்கு 1.6. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 7.4. இப்போ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். 7 இன்ட்டு 11.6 ப்ளஸ் 3 இன்ட்டு 17.4 to 7. 81.2 plus 17.4 into 3. 52.2. ஆட் பண்ணோம் அப்படின்னா 133.4. இதான் ஆன்சர். இதே மாதிரி இந்த இதில் நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்குறோம் இந்த மாடலில். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பருக்கு அப்புறமா என்ன சிம்பிள் வந்து பார்க்க சொல்லியிருக்கேன். 4 வந்து ப்ளஸ் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான வேல்யூ வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க வேண்டிய வேல்யூ வந்து 16 தான் வரும். ஸோ 16 நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா 4. ஸோ இது ஆன்சர். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் 1000 பவரில் என்ன கொடுத்துருக்கான், 9 கொடுத்துருக்கான், டிவைட் 10 power 24. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1009 இங்கே டிவைட் கொடுத்துருக்கனால டிவிஷனில் போட்டுக்கிறேன் 10 power 24. இதை நம்ம எப்படி எழுதுறோம்னா 10 cube வந்து 1000 ஸோ அப்படி எழுதிக்கிறேன். டிவைட் பை 10 power 24. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 10 power 27 divided by 10 power 24. நான் எதுக்காக இது பண்ணிக்கலாம், எனக்கு பேஸ் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஈஸியாக என்ன பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் மேலே கொண்டு வந்தேன் அப்படின்னா இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸாக வரும். 10 power 27 இன்ட்டு 10 power minus 24. ஸோ இப்போ பேஸ் எனக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை ரெண்டு வேல்யூஸும் நான் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஆட் பண்ணுறப்போ என்ன ஆகுதுன்னா 10 power சப்ராக்ட் பண்ணுறப்போ ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால சப்ராக்ட் பண்ணுறேன். 10 power cube. 10 power cube அப்படின்னா 1000. ஸோ இதோட வேல்யூ என்ன 1000. இது ஆன்சர். ஏதோ போர்ட் மாஸ் ரூலில் தான் நம்ம இதை சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே வந்து ப்ராக்கெட் கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தானே சால்வ் பண்ணணும். ஸோ டிவிஷனை கொடுத்துருக்கனால 1 சரிங்களா, டிவைட் நம்ம இப்படியும் போடலாம். அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே அதை சால்வ் பண்ணுவோம். 1 டிவைட் டிவிஷன் 5 divided by 7 இன்ட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 60 63. ஸோ 63 divided by 10. இங்கே ஏன் நான் மல்டிப்ளிகேஷன் போடுறேன் அப்படின்னா ஆஃப் கொடுத்துருக்காங்க, அதனால நான் மல்டிப்ளிகேஷன் வந்து போடுறேன். ப்ராக்கெட் மைனஸ் 2 divided by 9 ஈக்குவல் டு. ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 2. ஸோ 1 divided by 9 divided by 2. ஸோ டிவிஷனில் இருக்கிறப்போ கீழே வரப்போ நான் மல்டிப்ளிகேஷன் மாறுமா, அப்போ 2 divided by 9 போட்டுக்கலாம். 2 divided by 9 minus 2 divided by 9 ஈக்குவல் டு 0. ஆன்சர் வந்து 0. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஏன் டிவிஷனை போடுறேன் அப்படின்னா இதை கேன்சல் பண்ணாமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். அதனால இது ஆல்ரெடி நம்ம இந்த மாடல்லையே 4 கொஸ்டின் மேலே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறோம். சிம்பிள் வந்து ப்ளஸ் வந்திருக்கா, நெக்ஸ்ட் என்ன இதோட 256 இதை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 16. ஸோ ஆன்சர் வந்து 16. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், மிஸ் ஆன நம்பரை கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 நம்பரை ஆட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஆட் பண்ணுவோம். இதில் இதை மைனஸ் பண்ணுவோம். ஆன்சர் வந்து இதோட ஆன்சர் வந்து என்ன 1200. நெக்ஸ்ட் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, இதை ஒன்றுனா நம்ம இது பண்ணி சால்வ்லாம் பண்ண தரலாம். ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். இது என்ன இருக்குது, a + b² -
a minus b square divided by a into b. ஸோ இதுக்கு என்னன்னு நமக்கு தெரியும் 4ab divided by கீழே ab. ஸோ இதை கேன்சல் பண்ண ஆன்சர் வந்து என்ன வரும் 4. அது மாதிரி நமக்கு பவரில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுவோம் பார்ப்போம். 256 அப்படின்றது 16 ஸ்கொயர் வந்து 256. நான் எதுக்காக வந்து 256 வந்து 16 பார்க்கணும்னா பேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஈஸியாக என்னால் வந்து என்னென்ன பவர் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதுக்காக 16 ஸ்கொயர் 0.16 into 16 பவர் 0.18. ஸோ இது ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா. 16 பவர் 16 into 2 32 பாயிண்ட் into 10 பவர் 0.18. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 0.32 0.18 ஆட் பண்ணோம் அப்படின்னா 0.15. ஸோ 16 பவர் 0.5 0.5 அப்படின்றது என்ன 1 divided by 2 தான் நமக்கு வந்து 0.5. ஸோ இதை வந்து என்ன ஸ்கொயர் ரூட். அப்போ 16 ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்லேருந்து 16 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்த ஆன்சர் நமக்கு என்ன வரும் 4 வரும். இந்த கொஸ்டின் வந்து ஈஸியான கொஸ்டின். இதில் காமனாக என்ன 123 இருக்கா. ஸோ 123 காமனாக எடுத்தால் இங்கே என்ன வரும் 999. இந்த இடத்துல +1. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 123 into 1000. 123 தான் 3 zeros ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துருமா. ஸோ இப்போ எதையும் கொடுத்துருக்காங்க இதுதான். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு என்ன பார்க்கணும். இந்த ஃபார்முலாஸ் படி நம்ம சால்வ் பண்ணோம்னா இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ a cube plus b cube கொடுத்துருக்காங்களா இந்த ஃபார்ம் இந்த இதில் இருக்கா. டிவைட் 169 plus 49 minus x 20. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண எப்படி எழுதலாம் a plus b a square plus b square minus ab. Divide 169 plus 49 minus x equal to 20. ஸோ இந்த வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா a13 13 plus 7 13 square 7 square minus 13 into 7 divided by 169 plus 49 minus x 20. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 20. ஸோ 20 கேன்சல் ஆகிடும். இது அந்த சைட் போகுமா. இங்கே 1 இருக்கா போச்சு அப்படின்னா 13 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் இதுலேயே மல்டிப்ளை பண்ணால் 91. 169 ப்ளஸ் 49 மைனஸ் எக்ஸ். ஸோ 13 ஸ்கொயர் தான் 169. ஸோ இங்கே 169 ப்ளஸ் 49. ஸோ அப்போ இதுவும் இதுதான் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 91. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சு அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன 91. ஸோ இப்போ நமக்கு வந்து ஏ கியூப் பி கியூபோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம சிம்பிளாக இது பண்ணலாம். இல்லைனா ஒரு நம்பரையும் போட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ணி நம்ம போடுறதுக்குள்ள டைம் எடுக்கும். ஸோ ஃபார்முலாஸ் வந்து நம்ம படிச்சு வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்குன்னா ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் மைனஸ் 1 divided by 216 பவர் 2 divided by 3. இதை ஃபஸ்ட்டு எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1 divided by minus 213. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா 1 divided by 216 1 divided by 3 minus 2 எப்படி எழுதிக்கலாம். 1 divided by 3 அப்படின்றது கியூப் ரூட்டா. இப்போ மைனஸ் 1 divided by 216 கியூப் ரூட் மைனஸ் 2. இப்போ கியூப் ரூட்ல எடுத்தோம்னா மைனஸ் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் மைனஸ் 1 வரும். 2 power 16 வந்து எதோட கியூப் ரூட்டு 6 கியூப் வந்து 2 power 16. ஸோ 6 நமக்கு என்ன இருக்குது மைனஸ் 2 இருக்குது. ஸோ இப்போ இது பண்ணோம் அப்படின்னா தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கலாம். மைனஸ் ஸ்கொயர் 6 பவர் மைனஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இதை நமக்கு என்ன தான் வரும் 1 வரும். இது வந்து நம்ம ஸ்கொயரில் இது பண்ணுறப்போ நமக்கு வந்து 36 வந்து வரும். மைனஸில் வந்து வரும். ஸோ நம்ம மைனஸ் வரக்கூடாது. மைனஸ் வர அப்போ என்ன பண்ணால் ரெசிபி தலைக்கீழ எழுதணும். நமக்கு என்ன வரும் 36 வந்து வரும். ஓகேங்களா. ஆன்சர் கரெக்டாக ஆயிடுச்சா. ஸோ இப்போ அதாவது 1 divided by இப்படி வரும் மைனஸ். ஸோ இதை நம்ம ரெசிபிரோக்கில் எழுதுறப்போ நமக்கு ப்ளஸில் ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ அதுக்காக இல்லை இந்த கொஷின் ஒன்றும் புரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கொஷினில்
மைனஸ் 1/216 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்து 1/3 அப்படின்றத எடுத்துக்கிறேன். இந்த -2 அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது பண்ணுறப்போ இது கியூப் ரூட்டா? கியூப் ரூட்ன்றப்போ 1 வந்து கியூப் எடுத்தால் அதே வேல்யூ வரும். ஸோ மைனஸ் இருக்குன்னா எனக்கு மைனஸ் அதே வரும். 216 வந்து 6 கியூபோட வேல்யூ தான் 216. ஸோ 6 நான் எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த -2 அப்படின்னு இருக்கா, -2 வந்து இது பண்ணுறேன். என்ன பண்ணால் எனக்கு -2 தான் வரும். ஓகேங்களா? ஸ்கொயர். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால எனக்கு அது சாரி கியூபோட வேல்யூ வந்து எனக்கு மைனஸ் இருக்கிறதுனால அது மேலே போச்சுன்னா தான் நமக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறுமா? ஸோ அதான் நான் மேலே கொண்டு போகிறேன். மேலே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எப்படி இருக்கும்? -1 2. ஓகேங்களா? 6 -2. ஸோ இங்கே -2 இருக்கிறதுனால இதை நான் மேலே கொண்டு போய்க்கிறேன். ஸோ இது மைனஸ் மைனஸ் எனக்கு இங்கே இதாகிடும். இங்கே 1 தான் வரும். அப்போ 6 ஸ்கொயர் இருக்கும். 6 ஸ்கொயர் வேல்யூ 36. ஸோ இன்னுமே எனக்கு புரியலன்னா இதை நீங்கள் கீழே கொண்டு வந்துக்கோங்க. ஒன்றும் விஷயம் கிடையாது. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இந்த இதை இது பண்ணி போடுறது தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஆன்சர் வந்து 36ஆ? ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் சிம்பிளாகவே சொல்கிறேன் பாருங்க. 1/216. 216 minus 2/3. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1/3 மட்டும் எடுத்துக்கிறோம். 1/3 216 1/3 எடுத்துக்கிறோமா? ஸோ இதை கியூப்ல எடுத்தோம் அப்படின்னா எனக்கு -1 தான் வரும். ஸோ இதுக்கு வந்து 6 வந்து எனக்கு வரும். நமக்கு என்ன இருக்கு? -2 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்படி எழுதிக்கலாம். -ஸ்கொயர், ஏன்னா அங்கே மைனஸ் இருக்குங்களா, /6^-2. ஸோ இதை நீங்கள் கீழே கொண்டுட்டாலும் நமக்கு என்ன வரும்? அதாவது இப்போ இதை மேலே கொண்டு வாங்கல, மேலே கொண்டு வந்தால் நமக்கு இதாகிடும். இதை கீழே கொண்டுட்டோம் அப்படின்னா -1/2. இப்போ 6 ஸ்கொயர் என்ன? 36. -1 ஈவன் நம்பரில் ஸ்கொயர் பண்ண தரும் 1 தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து என்ன? 36. புரிஞ்சுங்களா? இதுதான் ஆன்சர் வந்து 36 இந்த கொஷினுக்கு. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2^6 + 13 = 4^6 + 2. ஸோ இப்போ இதுக்கு என்னன்னா நான் வந்து இந்த பேஸை வந்து ஒரே மாதிரி கொண்டு வரணும். இங்கே 2 இருக்கிறதுனால 2^x + 13. இதை நான் 2 கொண்டு வரணும். 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதலாமா? எழுதிட்டு x + 2. ஸோ இப்போ இந்த 2 இதில் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ 2x + 4. ஸோ நமக்கு வந்து இந்த 2 நம்பர் இருக்கப்போ மேலே இருக்கிறது மட்டும் நம்ம இது பண்ணி ஈக்குவல் பண்ணிக்கலாமா? அப்போ x + 13 = 2x + 4. சேர்த்துனா வேறு x 4 அந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 9. ஸோ x = 9. எக்ஸோட வேல்யூ என்ன? 9. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் நமக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. நம்ம ஒரு வீடியோவில் வந்து அட்லீஸ்ட் 25 கொஷின்ஸாவது பார்ப்போம். தேங்க்யூ.